வணக்கம். என் பேர் அரினிஷி. நான் திருக்கதை சொல்லட்டுமா? அன்பென்னும் அருகனம். ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல பறவைங்களும் மிருகங்களும் வாழ்ந்து வந்துச்சாமா. அப்போ அதே காட்டுல குருவிக்கார கடல் இருந்துச்சாமா. இது என்ன பண்ணுன்னா மரத்து மேலே ஏறி எட்டி பார்க்குமா. குஞ்சுலாம் எடுத்து தூக்கி போடுமா. அப்புறம் அதோட கூட்டை பிச்சிருமா. அப்புறம் பெரிய குரங்கு வந்தா தங்களுக்கு இடம் கொடுக்காம தட்டி வித்துருமா. அப்புறம் சின்ன குரங்குங்க வந்தா தலைமலையே கொட்டிருமா. அப்புறம் அது வளர்த்தாம அழுதுகிட்டே இருக்குமா. அதை பார்த்து சிரிக்குமா. அப்புறம் அப்படியே பண்ணனால வேற காட்டுக்கு போயிட்டாங்களாமா. பறவைங்களும் வேற காட்டுக்கு போயிட்டாங்களாமா. அப்போ ஒரு நாள் வேடன் வந்தாராமா. வேடன் என்ன பண்ணாருன்னா வலைய விரிச்சு வச்சாராமா. இந்த வலையை விரிச்சு வச்சதையும் மாட்டிக்கிச்சாம அந்த வலைக்குள்ள அப்படி கரடி. அப்போ கட்டி மரத்து மேலே ஏறி மரத்து மேல கட்டி விட்டுட்டாராமா. அப்புறம் காப்பாத்துங்கன்னு அழுதுச்சாமா. அப்ப யாருமே வரலையாமா. அப்போ பறவைங்களும் மிருகங்களும் வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ நம்ம காப்பாத்தலாமான்னு பேசிட்டாங்களாம். அப்போ பறவை வந்து காலை கொத்திருச்சாமா. குரங்கு வந்து வலைய பிச்சிருச்சாமா. அப்புறம் காப்பாச்சாமா. அந்த வலையை விட்டு கரடி வெளியே வந்துச்சாமா. அதுல இருந்து திருக்குறளை என்ன சொன்னாருன்னா அன்பென்னும் அருகும் எண்ணிலதனை எயில் போல காயமே அன்பிலதனை அறம் சொல்லியிருக்காரு. நன்றி.